படுத்து அப்படியே எங்கிற நாள் போயிட்டுது. நாங்கள் கடற்கரையில் போய் என்னெல்லாம் செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்கிறோம்ன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைய மத்தியானம் உண்மையாக சொன்ன நம்ம தம்பி தான் சமைச்சவர், ஈஸியான சாப்பாடு பார்த்து போடுவர், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அனோச்சுக்கு ஜான்வரி சாப்பாடு போடுறேன். இது வந்து செமெண்டின், கேரட், மைஸ், தக்காளி எல்லாம் போட ஒரு சலாட். இது வந்து பார்த்தா வச்சு -2 இதை சின்னாக்கள் குறைப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்காக. எல்லாரும் கடற்கரைக்கு போக ரெடி ஆயிடுனா? ரெடியா? ரெடி. நிகேமியாக்கள் இப்போ தான் இனமணியாகவே கார் பார்க்கிங் தேடி எடுத்து அடிச்சுட்டு பெரட்டும். சரியா, நாங்கள் இறங்குவோம். பாருங்க எப்படி இருக்காங்க கடற்கரையில் வடிவம் பார்த்தீங்களா? நிறைய விளையாட்டுகள். கேப்பீங்கள் கடற்கரையோட பேர் என்ன? இதுதான் கடற்கரையோட பேர். ஹாய் ஃபேன்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் அப்படி இருக்கீங்க? நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களோட இடத்துல இருக்கிற ஒரு கடற்கரைக்கு தான் போகிறோம். 1/2 மணித்தியால தூரத்தில். நாங்கள் அங்கே போய் என்னெல்லாம் செய்ய போகிறோம்ன்றதையும் மேலோட்டமாக அவங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். உண்மையாக எங்களோட வேக்கன்ஸ் வந்து தம்பியாக்கள் வந்தாலும் தம்பி சஞ்சயன் லிபியாக்கள் வீட்டளவெல்லாம் உட்படுத்தினோம். நாங்கள் சமையல் சாப்பாட்டோட எங்களோட நாள் போதும். அதோட எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஒரு இடமுமே போகல. பெரியம்மா வேணும் ஆக்கள் வந்த அப்புறம் எங்களோட வக்கான்ஸ் கலகட்டுமென்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஞாபகத்துக்கு நாங்கள் என்னெல்லாம் செய்கிறோம்ன்றதை என்னால் 7 அளவு வீடியோ எடுக்கிறேன். நேற்று முந்தினாலெல்லாம் வீடியோ எடுத்து நீங்கள் ஆண்டு கேட்டால் உண்மையாக இல்லை, அவ்வளோத்துக்கு உடம்பு சரியில்லை, தலைவலி, அதோட கை கொதி வலி. இது வந்து இவ்வளவும் கை கொதி வலி, இங்கே இவ்வளவும் அப்படியே ஒரே சொந்து படுத்து அப்படியேங்கிற நாள் போயிட்டுது. நாங்கள் கடற்கரையில் போய் என்னெல்லாம் செய்ய போகிறோம், என்னெல்லாம் செய்கிறோம்ன்றதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இன்றைய மத்தியானம் உண்மையாக சொன்ன நம்ம தம்பி தான் சமைச்சவர், ஈஸியான சாப்பாடு பார்த்து போடுவர், அதையும் உங்களுக்கு காட்டுறேன். சாப்பாடு பார்த்து இது பார்த்து அவிய வச்சுட்டு இந்த ஜாம்பம் கச்சியா போட்டு அப்படியே கிளறதா? இதை வதக்கணுமா? இதை இந்த ஜாம்பு மிளச்சியை வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை தூவி சாப்பிட்றது. இந்த க்ரீம் பாலில் தான் செய்ய, அதை காட்டுறேன் உங்களுக்கு. அப்படி செய்யணும். பாருங்க, பார்த்து வச்சு வடிக்கணும். பார்த்து அடிச்சுட்டு அதே சட்டிக்குள்ள இந்த ஜாம்பு மிளச்சியை வதக்க போயினோம். C'est l'endroit qui coûte le plus cher. இந்த வேலையை ஏற்கனவே கொழுப்பில் அப்படியே வதங்க. இறைச்சி வதங்கி வந்துருக்கு. ஜாம்பம் இறைச்சி இப்போ இந்த க்ரீம் பாலை வருது. சஞ்சயன் ரெஸ்டாரண்ட்டில் வேலையெல்லாம் செய்கிறீங்க? எங்களுக்கு ஒரு நாள் மட்டும் சமைச்சு தந்தது இல்லை. நீங்கமே ஒரு நாளை செய்து கொடுத்துட்டு அப்புறம் நித்தமும் நாங்களே சமைக்கிறது. அப்படி கல்ல மூலியை பார்த்தீங்களா? நீங்க எனக்கு தெரிந்தானே எங்கட வீட்டில் என்னென்ன செஞ்சா என்னப்பா? கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்த அப்புறம் அவிச்ச நூடுல்ஸை போட்டு கிளறது. மிளகு தூளோட போடுறேன் இல்லையா? மிளகு தூள் போடுறோம். இங்கே அதுக்குள்ள இருக்கு லாச்சிக்கு. இதுல உப்பு மேலாங்க இருக்கு. இப்போ கொஞ்சம் மிளகு மேலால தூக்குற. சின்னாக்கள் விருப்பப்பட்டு சாப்பிடணும். இந்த பார்த்து Abi
Viens voir, viens voir. எனக்கு வாழைப்பஞ்சம் அப்படி மிஞ்சிட்டு 2 வாய்க்கு வந்து வச்சுட்டு போவோம். தேவையான உப்பும் போட்டு இந்த க்ரீம் பாலை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே நெய் சாப்பிட கிளறிட்டு அதோட இந்த ஃபோமாஷ் மேலே சீஸ் தூவி சாப்பிட்டா நல்லா இருக்கும். On va mettre 2 heures. Hein. On va aller. இப்போ இந்த பாட்டை அப்படியே போட்டு கிளறேன். சின்னாக்கள் விருப்பப்பட்டு கேட்டு கேட்டு சாப்பிடணும். அதுக்கு 100 வீதம் உத்தரவாதம் நான். Il est bien frais. இதை செஞ்சு ஒரு 8 மணிக்கு எல்லாம் வச்சுட்டு சாப்பிடுறதா இன்னும் நல்லா இருக்கும். என்ன நினைக்கிறேன்? என்னன்னா நிகேமியோட முகத்தை இந்த புகைக்கூடு மறைக்குது. புகைக்கூடுன்றது இந்த வெண்டிலேஷன். எங்கட தமிழ்ல புகைக்கூடு தான் இது. என்ன Merci. Jeanne, tu veux t'occuper de la fin de la cuisson? En fait, tu mélanges bien tout. Vas-y. இது வந்து தம்பி தான் பாட் செஞ்சவர். இது வந்து ஒரு சலாட் மாதிரி செமெண்டின்ல போட்டிருக்கார். இதான் இன்றைக்கி மதிய சாப்பாடு. ஜானும் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். நாங்கள் வந்து கடற்கரைக்கு போகிறோம். கடற்கரைக்கு போய் அங்கே என்னெல்லாம் செய்ய போகிறோம் அதையும் மேலோட்டமாக காட்டுறோம். நாங்கள் தூர இடத்துக்கு போயில எங்களோட இடத்துல பக்கத்தில் இருக்கிற ஒரு 1/2 மணி நேரம் தூர கடற்கரைக்கு தான் போகிறோம். அங்கே போய் நாங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறோம் அதையும் மேலோட்டமாக காட்டுறேன். அனுவச்சுக்கு ஜான்வரி சாப்பாடு போடுறோம். இது வந்து செமெண்டின், கேரட், மைஸ், தக்காளி எல்லாம் போட ஒரு சலாட். இது வந்து பார்த்தா வச்சு மைனஸ் பண்ணிருக்கார். சின்னாக்கள் உழைப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்காக. Parce que je serais venue, vraiment juste un peu pour ce thème. Juste après, parce que je sais pas இன்றைக்கி நிகேமிட கையால் எங்களுக்கு மதிய சாப்பாடு நல்லா இருக்கு. நிகேமி சாப்பாடு என்னோட சொல்ல உரைப்பு இல்லை, ஆனால் நல்லா இருக்கும். நல்ல வாசமாக இருக்குது. பார்த்து manque de la salade César, la sauce. இன்னும் நல்லா இருக்கும். நாங்கள் வீட்டை நின்று சாப்பிட்டு வாங்க போகிறோம். நாங்கள் கொண்டு போய் வெயில் காலம் சாப்பாடு பலதாளம் கொண்டு சாப்பிட்டு தான் வாங்க போகிறோம். கடற்கரை சின்னாக்கள் என்னெல்லாம் செய்யணும்ன்றதை எங்களோட பார்த்துருக்கோம். எல்லாரும் கடற்கரைக்கு போக ரெடி ஆயிடுறேன். ரெடியா? Ready. ரெடி? Je vais te dire. அபிகாயில் ரெடி? இப்போ எங்களோட வண்டி வெளிக்கிட்டது. தம்பியாக்கள் வெயிட் பண்ணி நம்ம வர்றதுக்காக. அம்மா அடிக்கிற வெயிலுக்கு போய் வெதம்பி போய் வருவோம். இப்போ எங்களோட வண்டி வெளிக்கிட்டது. பின்னால் தம்பியாக்கள் வரையினோம். நல்ல வெயில். தம்பியாக்களோட கார்பினுக்கு வருது. இப்போ நாங்கள் கடற்கரைக்கிட்ட வந்துட்டோம். பார்க்கிங் தரோம். கார் பார்க் பண்ணியாச்சு. இன்றைக்கு என்ன ஒரே வந்தோடனே கார் பார்க்கிங் கிடைச்சிட்டுது. அதை நினச்சி சந்தோஷம். நிகேமியாக்கள் இப்போ இனமணியாகவே கார் பார்க்கிங் தேடி எடுத்து அடிச்சுட்டு விரட்டும். சரியா? நாங்கள் இறங்குவோம். எங்கே வரீங்களா? தம்பியாக்கள் 2 தரம் பார்க்கிங் சுற்றி கொண்டு வந்துருக்கோம். உங்கள்கிட்ட நல்ல காலம் உங்களுக்கு வந்தோடனே ஒரு பார்க்கிங் கிடச்சிட்டு. சரியோ? இதில் நின்று யாராவது கார் எடுக்க போயிருந்தா அப்போ நிகழ்ச்சி அடிச்சு வந்து பார்க்கணும்னு சொல்லி சொல்லுவோம். அன்றைக்கு வரைக்கும் விளையாட்டுகள் இல்லை. இன்றைக்கு விளையாட்டுகள் போட்டிருக்கு. நம்ம ஐஸ்கிரீம் கடைகள் கூட இருக்குது. நாங்கள் வேலைக்கு வந்திருக்கிறோம். அன்றைக்கு எல்லாம் மூத்த நேரத்துக்கிட்ட வந்துடுறாங்க. நிகேமிட காரக்கான அங்கே கடத்தரை போயிடும். தம்பியில கார் இப்போ 4ஆம் தரம் சுற்றி வந்துருக்குது. பார்க்கிங் இல்லாமல் ஆக்களை வெட்டி போட்டு இது அங்கே போட்டு அந்த இடத்துக்கு ஆக்கள் எடுக்க ஓட்டியில் விட்டுட்டு போட்டாங்க.
சீட் எடுத்து பின்னுக்கு போட்டு பேக் எடுங்க இது குத்தி பேக் தண்ணி நிக்கவே மாட்ட சொல்லுங்க தூக்க சொல்லி தூரத்தில் அடிக்க போறான். Je crois qu'il a dit qu'il parle bataille, il va se garer là-bas dans l'électronique. பேக்ல தோல் அடிங்கப்பா வாங்கி என்னது பேக் இதுக்கு சாமான் இருக்கு இது அவன் சாமான் எப்படியா இருப்பதா c'est Dieu, on fait le bateau midi. Non, là on est venu pour la plage, on va à la plage. Là-bas. ஓய் நீங்க பார்க் பண்ணிட்டு வரட்டு நாங்க போவோம் முன்னுக்கு. பாருங்க எப்படி இருக்காங்க கடற்கரையில வடிவம் பார்த்தீங்களா நிறைய விளையாட்டுகள் எல்லாம். மண்ணிலிருந்து விளையாட போய் நம்ம அபிகாயில் நமக்கு தானே இல்லாமல் மண் போட்டிருக்கேன் இல்லை இருந்தது. நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்களா அப்போ? தம்பி அமெரிக்கால பார்க்க தெரியுது அமெரிக்கால இருந்து வந்தாள். இந்த ஊர்க்காரனுக்கே இந்த ஊர்ல என்ன இருக்குன்னு தெரியலேண்டா எல்லாமே யோசிச்சு பாருங்க. இவங்க இருக்கிற வடிவாக்கா இவங்க அபிகாயில் என்ன செய்யறான் செவி தூக்கி மண்ணு கருதி விட்டான். மணலுக்குள்ள இறங்கின உடனே சாப்பாடு பியும் அபிகாயிலும் இருந்துடினோம் மண் விளையாட. அவளை விளையாட்டு சாமான் வந்துட்டுது மண் விளையாடுறது. பொறுக்கி இருக்கிறா கடற்கரையிலையா? Où ça? De l'eau? Bien. எங்கள் அண்ணாவும் தம்பி விளையாடினார். நாங்கள் இப்போ கடலுக்கிட்ட போகிறோம். இப்போ அப்படியே கடற்கரைக்கு போகிறோம். நல்ல காத்தடிக்குது, ஆனால் சரியான வெயில்லாம் கூட இந்த குளிர் காத்தடிக்கிறதால ஓகே. இங்கே காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டேன். நாங்கள் கடற்கரை கடல் கப்பல் எல்லாம் வந்து
இடம் மக்கள் வந்து முடிச்சேன். சின்ன பெண்டிலையும் அந்த சின்ன அதுலேயும் பெரியாக்கள் இந்த பெரியதுலேயும் எங்கடியாக்கள் என்ன விட்டுட்டு போயிட்டு இந்த பகுதியிலான் இருக்கிறாங்க. இன்றைக்கு அங்கால தள்ளி போயிருக்க போயிடாமா எங்கள் பக்கம் திரும்பிட்டுது. முந்தி இந்த இடமெல்லாம் கல். இப்போ ஆக்கள் நடக்கிறதுக்காக சில இடங்களில் மண்ணை பரப்பி கல்லுக்கு நடக்காத மாதிரி செஞ்சுருக்கீங்க. கல்லுக்கு நடக்கலாம் சரியாக காலும் நீங்கள் நடந்து போட்டு வீட்டை போய் இரவு படுத்தீங்கன்னா கால் அவ்வளோ வேதனையாக இருக்கும். அடுத்த நாள் நீங்கள் காலை நிலத்தில் வைக்கவே இல்லாது. இப்போ கல்லுக்கு நடக்கிறது நல்லம் தான். ஆனால் இப்போ நாங்கள் கூடுதல் நேரம் கல்லுக்கு நடக்கிறதுன்றது எங்களுக்கு பழக்கம் இல்லாத உண்டு. அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் அடுத்த நாள் காலை கீழே வைக்கல அளவு கவுதி வெளிது வாங்கிடும் கால். அதால் இவங்க இது வந்தெல்லாம் செயற்கையாக தான் மணலை பரப்பி விடுங்க. இந்த கடற்கரை வந்து லுஹாவர் கடற்கரை வந்து உண்மையாகவே கல், சுற்றி கல் தான். கடலுக்கிட்ட வந்துட்டா ஆனால் தண்ணி எப்போவுமே அந்த மஞ்சராத்திரி இருக்கிற மாதிரி அவங்க மட்டும் போகும். இன்னைக்கு வந்து அலையும் கூடவா இருக்குது, கடல் தண்ணியும் கூடவா இருக்குது. மேலாம் தண்ணி பயப்படி அந்த மஞ்சள் இடத்துல மட்டும் தண்ணி போகும். இவர் வந்தோடனே இப்படி இடத்துல பட்டறையை போட்டுருவேன். நீங்களும் போங்க அவிய நம்பி விடாம. அதிகமா அந்த தொங்கலா மிதக்கு தொங்கல்ல மிதக்குது அது மட்டும் இந்த தண்ணி உள்ளுக்கு போகும். நல்ல வெயிலண்டா இப்போ வரைக்கு 38 39 வரைக்கும் தண்ணி நல்லா இன்னுக்கு போய் மணல் மாதிரி இருக்கும். இது வந்து இப்போ கல்லுக்குலாம் தண்ணி நிற்குது. இப்போ கால் வச்சா சரியா நோகும். கடற்கரைக்குள்ள தண்ணிக்குள்ள போடுற சப்பத்து போட்டுட்டா
விளையாட்டு வரையில்லை, அதால் நான் நினைக்க மாட்டேன். முந்தி அஜய் அவியாக்களை சின்னனில் கூட்டிகிட்டு வந்து அவியை விளையாட விட்டுட்டு நான் இங்கே இப்படி கலர் கல்லுகள் இருக்கும். இதுக்குள்ள இருக்குது பாருங்க, காட்டுறேன். பச்சை கலர், ஆரஞ்சு கலர், வெள்ளை, ரெட் கலர் ரெண்டு இந்த கடல் கல்லுகள் வந்து அடித்து கொண்டு வந்து உடைச்சி உடைச்சி இருக்கும் வடிவான கல்லுகள். இப்போ வெள்ளியை மட்டும் தான் கண்ட நான். இங்கே பாருங்க, இந்த லைட் க்ரீன், இந்த கலர், கொஞ்சம் டார்க் பச்சை. இந்த பச்சையிலேயே நிறைய விதமான கல்லுகள் எல்லாம் பொறுக்கிறது. இது இப்போ சாதனை குருணியாக இருக்க வேண்டி ஒரு பெயிண்டன்ட் செய்கிற அளவு கல் வரும். சரியா? இங்கே பாருங்க, இந்த பச்சை இப்படி ஆரஞ்சு கலர், இதெல்லாம் கண்ணாடி மாதிரி ஒரு வெள்ளை கலர் அப்படிலாம் வரும். இப்படி இருந்ததுன்னா பொறுக்கிறது விளையாட விட்டுட்டு மண்ணுக்குள்ள. இங்கே பாருங்க, இது ஒரு விதமான ஒரு பச்சை. இங்கே பார்த்தீங்களா, இதில் எத்தனை விதமான பச்சை இருக்குன்னு பார்த்தீங்களா? இதே மாதிரி இப்போ ஊந்து கவனிச்சா நல்ல ஆரஞ்சு கலர், ரெட் கலர் எல்லாம் இருக்கு. வந்ததும் பெறாதுமா சாப்பிட ஆயிட்டோம். எங்க போயிடும் அபியம் அபிகயம்? ஓகே, இதை வீட்டு ஒரு தடவை சொல்ல வேற இல்லை. இந்த தெரியும் தெரியும், விளம்பட மாட்டேன். கொஞ்சம் பந்த தலை கொஞ்சம் நாள் படுத்தாச்சு. ஏனப்பா வீட்டிலே வந்து வேலை செய்வீங்க? இங்கே வந்து வேலையா? அஜய்க்கு வந்து சனியண்ட பழக்கம், கல்லத்து தெரிஞ்சு விளையாடுறா, அது எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி அஜயும் அதை தான் செய்கிறேன். அங்கே அபிகையிலும் அபியும் என்ன விளையாடி நம்மட்டு காட்டுறேன். ரெண்டு அபிக்குட்டியும் என்ன செய்யணும்ண்டு. என்ன செய்கிறீங்க? செத்தம் செய்ய போயினமா. அங்கே ரெண்டு கடல் தண்ணி அள்ளி கொண்டு இந்த மண்ணுக்குள்ள துணி வருங்க. என்ன செய்யணும்? அஜயும் சேர்ந்துட்டாரு இவரோட கூட்டணி. இல்லம்மா, முதல் தண்ணியை குழைக்கணும் மண்ணுக்குள்ள, அல்லாட்டி நீங்க அங்கிருந்து ஈர மண் அள்ளி கொண்டு வரணும். அது முதல் மண்ணை போட்டு குழையுங்க அம்மா, குழைச்சிட்டு தான் அதை விளையாடணும். அல்லாட்டி ஈர மண் அள்ளிட்டு வாங்க அங்கே போய் கடல் தண்ணியில. அல்லையிலாதா? சரி, நீங்க ரெண்டு பேரும் சட்டம் செஞ்சுட்டு கூப்பிடுறீங்களா அப்பா அம்மாவை? ஓகே, சன்யான் நான் உங்களுக்கு ஒரு பரிசு உண்டு. என்னப்பா சாப்பிட்றீங்க? இப்போ அபியும் அஜயும் ஜான் மாரியும் அந்த கப்பல் ஒன்று இப்படி அங்கேயும் இங்கே மாறுற மாதிரி ஒரு விளையாட்டு போட்டிருக்கிறவங்க, அதில் அது விளையாடுறதுக்காக போயினா அட்டாக்கெல்லாம் கடற்கரையில் நிற்கினா கேட்பீங்க கடற்கரையோட பேர் என்னன்னு. இதுதான் கடற்கரையோட பேர். நல்ல வடிவான இடம். தூர இடத்துலேருந்து வார நீங்கள் அந்த இடங்களை பார்க்கலாம். சின்னகள் விளையாட்டுகளும் போட்டிருக்கு. டிக்கெட் அடிக்கணும். இப்போ இந்த விளையாட்டுக்கெல்லாம் நீங்கள் ஏற போயிடலாம். அது கப்பல் மாதிரி செஞ்சுருக்கீங்க. கப்பல் அந்த தொங்கலுக்கு போய் இந்த தொங்கலுக்கு போய் ஆட்டி விழா விட்டா சரி 3 பேரும். இவைக்கு பயம் இல்லை.
நான் தான் எல்லாத்துக்கும் பயந்து கொண்டிருப்பேன். இதெல்லாம் சின்னாக்கள் ட்ரெயின் மாதிரி. கப்பல் அலையில எப்படி போதுமோ அப்படி அந்த மெல்லமெல்லாம் கப்பல் ஆடு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட்டாக திரும்பவும் விளையாட போயினா மேம். சரியோ, அப்போ நான் சொன்னேன் சரி ஓகே நீங்கள் விளையாடுங்கோ, நான் அங்கே மாமா அப்பாக்கள் இருக்கிறதுக்கு போகிறேன், நீங்கள் விளையாடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் இப்போ திருப்பி கடலுக்கிட்ட போகிறேன். அவன் என்ன செய்ய வேண்டும் பார்ப்போம் போய். பாருங்க என்ன நடக்குது, என்ன நடக்குது. அவன் திருப்பி டிக்கெட் எடுத்து விளையாடினான். கடல் தண்ணியில் நிறைஞ்சு குளிரில் நடுக்கிறான். இரவில் நீங்கள் தானே சமைக்க போகிறீங்க? அதான் வரீங்க. நடக்குது என்ன ஆளுக்கு
நாங்கள் இதால் வீட்டை இறங்குவோம்னு பார்த்தா இவே அப்படி வந்துச்சுடா அந்த பக்கத்தில். அப்போ நாங்கள் சொன்னோம் நாங்கள் ரோட்டுக்கு போக சொல்ல திருப்பி இதுக்கால அப்படி இருந்தாலுமே இந்த கல்லுக்கால வரீங்கன்னா இதில் ஏறினா இந்த ஊரான அழகையே பார்க்கலாம். அம்மா இதுவரை அங்கிட்ட 2 ரவுண்ட் தான் சுத்தி போயிட்டு விழுந்து பார்த்துட்டா அப்படியே அது அப்படியே அடி போய் Puis après, moi, je me retourne, je vois, elle est comme ça, son truc. Tu peux pas passer à travers le truc. Ouais, elle peut pas, mais elle aurait pu dans l'autre côté. ah c'était comme à la fin C'était waouh! சரி இதோட நாங்கள் வீட்டை போய் இங்கே நாள் இப்படி தான் போச்சுது. இப்போ காரடிக்கு போக போகிறோம். குட்டியம்மா குட்டியம்மா பார்த்து பார்த்து மாமாட்ட வாங்க பேக்க வாங்க பேர. Abby, tu mets le truc de ta main dans le sac là-bas, dans le tote bag. Il y a de l'eau? Ouais, tu veux de l'eau pour tête. Attends, donne-moi l'eau. Je vais me laver les pieds avec. ஏன் இப்போ நினைக்கிறேன் தட்டு விட்டா போயிருக்கும். குட்டியம்மா விவேஷ் குட்டியம்மா கடற்கரையால் வீட்டை வந்தாச்சு. Bonjour. Bonjour.